நம்ம எல்லாருக்கும் டெய்லி ஒரு டவுட் இருக்கும், ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன சாப்பிட்றது. ஆனால் என்ன சாப்பிட்றோங்கிறத விட எப்போ சாப்பிட போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், யாரோட சாப்பிட போகிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக சாப்பாடு வந்து ஒரு ஃபியூவல் மாதிரி. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு எனர்ஜியை கொடுக்கணும். என்ன மனநிலையில் சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெட்ரோல் காருக்கு டீசலை கொண்டு போட்டால் காரே ஓடாது. ஆனால் நம்ம கண்டதையும் வயிற்றுக்குள்ளே நிரப்பணும்னா எப்படி வந்து பாடி வந்து அதை ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணும். நம்ம பாடியை வந்து நம்ம எவ்வளவு தொந்தரவு பண்ணுறோம். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பழைய கஞ்சி சாப்பிட்டாலும் அது வந்து தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். இதே இது ஒரு 5 ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு தெரியாத ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்கார்ந்தாலும் அது வந்து நமக்கு இனிக்குமாங்கிறது அந்த மொமெண்ட்டை பொறுத்து தான். சின்ன சின்ன விக்ட்ரிஸை செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம வந்து சாப்பாடை ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம். சாப்பாடு வந்து ஃபைனலாக வந்து பாடிக்கான எனர்ஜியை தந்தால் மட்டும் போதும். பட் அதை வந்து எதுக்காக சாப்பிட்றோம், என்ன விஷயத்துக்காக சாப்பிட்றோம், யாரோட சாப்பிட்றோம் அப்படிங்கிற மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸு, இந்த மாதிரி மெமரிஸை நம்ம என்ஜாய் பண்ணும்போது எளிய சாப்பாடாக இருந்தாலும் ரொம்ப மன நிறைவை தரும். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் செலிப்ரேட்டிங் த ஃபுட், அந்த மொமெண்ட்ஸை வந்து செரிஷ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க.